யாரும் வரலையா? என்ன பெரிய சாமியானே, எதுக்கு க்ளோஸ்ட்னு போர்டு போட்டு வச்சிருக்கீங்க? நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. புரியல, என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? டிஃபன் பண்ணல, நீங்க என்ன முடிக்கலையா? முடிக்கிறதா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லம்மா, அப்புறம் எப்படி முடிக்கிறது? என்ன இப்படி சொல்றீங்க? இன்னும் 2-3 நாளைக்கு வரும்னு நினைச்சனே. அரடியம்மா, இப்ப அதான பிரச்சனையே. கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்பிடுவாங்களான்னு கேக்குறேன். கண்மணி, அது வராது. அதான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்ல 10 நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு தான் நான் நேத்தே சொன்னேன். 30ஆம் தேதியில இருந்து பார்த்தா நேத்தும் இன்னைக்கும் நமக்கு கேஸ் வந்திருக்கணுமே. அது வரைக்கும் கேஸ் வரும்னு நினைச்சேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கணும், அதுதான் அனுபவத்துக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். சிலிண்டருக்குள்ள எவ்வளவு கேஸ் இருக்குன்னு சும்மா மேற்பார்வை பாக்குறவங்களுக்கு தெரியாது. குக் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் அது தெரியும். கேஸ் எப்ப வேணாலும் காலியாகனு தெரிஞ்சதுனாலதான் நான் பிளான் பிக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். அது முடியாம காசு கழுதா இப்படிதான் சும்மா உட்காந்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்ப நம்ம பிசினஸ் போச்சா, இன்னும் 10 நாளைக்கு ஹோட்டலை திறக்கவே முடியாது. இப்ப இந்த நஷ்ட கணக்கை யார் தலையில எழுத போறீங்க? இந்த மாதிரி குரூஷியல் டைம்ல எல்லாம் காசு போறத பத்தி யோசிக்கவே கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் செலவு பண்ணீங்கன்னா சிலிண்டருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இல்லண்ணே, அப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குறதுக்கு நம்ம கிட்ட எல்லாம் பட்ஜெட் இல்ல. ஹோட்டல் இழுத்து மூடுங்கப்பா. அவசரப்படாதீங்க, ஹோட்டலை மூட வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நான் வேற ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன நடக்குதுங்க? எதுக்கு கொண்டு வந்து விறகுலாம் இறக்கி வச்சிருக்கீங்க? சமைக்கிறதுக்கு நமக்கு கேஸ் கிடைக்கலல்ல, அதனால சிலிண்டர் வர வரைக்கும் இனிமே இந்த விறகு அடுப்புல தான் சமைக்கணும். அதுக்காக தான். இதெல்லாம் வேலைக்காவது. யாரு கேட்டு இப்படி பண்ணிருக்கீங்க? யாரு கேட்கணும்? எங்களை கேட்கணும். கேட்டா வேணாம் தானே சொல்லிருப்பீங்க. ஆமா, இப்போ வேணாம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. கொளுத்துற வெயில வெளிய நின்னு விறகு அடுப்புல சமைக்க சொல்றீங்களா? சான்ஸே இல்ல, எங்களால அது முடியாது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுனால நிறைய ஹோட்டல் இப்ப விறகு அடுப்புல தான் சமைக்கிறாங்க. நாம ஒண்ணு புதுசா பண்ணல. அவங்களாலயும் முடியறப்போ நம்மளாலயும் முடியும் தானே. உங்க லாஜிக் எல்லாம் ஓகே, ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு பிராக்டிகலா எல்லாம் செட் ஆகாது. ஏன்? விறகு அடுப்புல சமைக்கிறதா நீங்க சொல்ற ஹோட்டல் எல்லாம் என்ன டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நாம கொடுக்குற மெனுக்கு இந்த மாதிரி விறகு அடுப்புலாம் செட் ஆகாது. நம்ம குக்கிங்ல எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. சிலதெல்லாம் குயிக்கா பண்ணணும், இல்லனா ஒவ்வொன்றும் ஒரு சூட்ல பண்ணணும். அதை புரிஞ்சுக்கங்க. என்னால விறகு அடுப்புல பண்ண முடியாது. ஹோட்டல்ல ரன் பண்ணோம்னா இப்போதைக்கு நமக்கு வேற வழியே கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும்னா நம்ம கிட்ட பட்ஜெட்டும் இல்ல. அதனால இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை பாருங்க. எங்களால அதெல்லாம் முடியாது. அப்ப நீங்க வேலை செய்ய வேண்டாம், ஆனா அது உங்க சம்பளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதா? என்ன சொல்ற? புரியலையே. பிசினஸ் நல்லா நடந்தாதான் உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். பிசினஸே நடக்கலனா அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். நாங்க ஏன் வேணாம்னு சொல்ற காரணத்தை நிஜமாவே உங்களுக்கு புரியுதா புரியலையா? எந்த மாற்றமும் ஆரம்பத்துல ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். இந்த ரெஸ்டாரண்டோட நல்லதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். போங்க, போய் எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க.